திருவண்ணாமலையில் செய்யாறு பகுதியில் சிப்காட் தமிழ்நாட்டின் அந்த தொழில் முன்னேற்ற பொதுத்துறை நிறுவனம் அங்கே ஒரு தொழிற்பூங்கா அமைப்பதற்கு சிப்காட்டில் நிலங்களை கையகப்படுத்துகிறது. மேல்மா, செய்யாறு உள்ளிட்ட அந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், கிராமப்புற மக்கள் இந்த எங்களது விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர், போராட்டம் நடத்துகின்றனர். எல்லா போராட்டங்களும் அமைதி வழி போராட்டம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு பந்தல் போட்டுக்குவாங்க, போய் உண்ணாவிரதம் இருப்பாங்க, தொடர் உண்ணாவிரதம் இருப்பாங்க, உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவாங்க, கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குற போராட்டம் நடத்துவாங்க. இது போன்ற போராட்டங்கள் தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 4 நவம்பர் 2023 அன்று விவசாயிகள் இதே மாதிரி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போது காவல்துறை ஒரு 18 பேரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. வழக்கமாக இந்த போராட்டம் நடத்துகிறவங்களெல்லாம் கைது பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு கேஸை போட்டு விட்ருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் செய்யாறு மேல்மா பகுதியில் இந்த போராட்டம் நடத்தியதில் 20 பேரை ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சிறைக்கு. ரிமாண்டுக்கு அனுப்பியதோடு இல்லாமல் பாக்கியராஜ், பச்சையப்பன், தேவன், சோழன், அருள் ஆறுமுகம், திருமால் உள்ளிட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக அரசு. நம்ப முடியுது அவங்களால? குண்டர் சட்டம் என்பது எதற்காக? ரவுடிகளை, கொலை செய்பவர்களை, நில அபகரிப்பில் ஈடுபடுபவர்களை, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை, போதைப்பொருள் விற்பவர்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை அடைத்தது இந்த திமுக.